ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சோலார் ஸ்மாஷ் பார்ட் 1 தான் பார்க்க போதும். ஏன்னா அதில் நிறைய கேஜெட்ஸ் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு சோலார் ஸ்மாஷ் தான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஆப்பு. அதில் இதுக்கப்புறம் அட்வான்ஸாக உருவாகுனா டெக்னாலஜி அதில் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு காமிக்கிறது தான் இந்த சோலார் ஸ்மாஷ். இந்த சோலார் ஸ்மாஷ் வச்சு நீங்கள் இது உங்கள் படிப்புக்கு சம்மந்தமாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் இந்த வீடியோவுக்கு புதுசுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுதாங்க நம்ம எர்த்து பயங்கர க்ளோவியாக இருக்குல்ல. ஐ திங்க் இந்த சைடு இப்போ டே, இந்த சைடு நைட்டு பாருங்கள். நம்ம இந்தியாலாம் நைட்டில் இருக்குது இப்போ. ஓகே, இப்போ பயங்கரமானத கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்லேருந்தே போவோம். ஆஸ்ட்ராய்டு அப்படின்னா கண்டிப்பாக விண்கல்லுன்னு நினைக்கிறேன். அதில் 2 கொடுத்துருக்காங்கங்க. 2த்தையுமே செக் பண்ணிடுவோம். தண்ணியில் வந்துருக்கு. ஏங்க போச்சு, ஒரு சின்ன எரிக்கலுக்கேவோ 137 மில்லியன்ஸ் டைடு. ஐ திங்க் ஸ்னோபாலால் தான் எதுவும் பண்ண முடியாது. அதை நம்ம ஊர்லேயே போட்டு பார்ப்போம். இல்லைங்க, நம்ப முடியவே இல்லையே. 196 மில்லியன்ஸா? இம்பாசிபிள். ஓகே, நம்ம இப்போ என்னமோ குட்டி ஹண்டு கல்லுங்க. ஓ, 1 போட்டால் 2 போகுமா? 59 மில்லியன்ஸு பாடி குட்டி எரிக்கலுக்கே. இந்த 3 நம்ம இடத்துல கிராஷ் ஆனால் எப்படி இருக்கும்? இது கண்டிப்பாக அது ஃபேக் தான். பாருங்க எனர்ஜி எப்படி போகுது. க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே டேரக்ஷன் மிஸ் ஆகிட்டுருக்கு. அவள் தான் நம்ம ஃபுல் எர்த்துக்குமே ஒரு வைப்ரேஷன் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கும். ஐ திங்க் இது கண்டிப்பாக ஒரு ஃபேக்கான வீடியோ தான். ஏன்னா எப்படிங்க 3 வெடிக்கும்? இல்லை வெடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வெடிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா அதை வெடிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இது என்னமோ இது ஸ்ட்ராங்கஸ்ட் பால் இல்லை ஏங்க, இதுவும் விட்டுக்குதுங்க. வாடி வைப்ரேஷன் எந்த ஒழுக்கு போயிருக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துல தான் நிறைய க்ளவுட்ஸ் உருவாகி இன்றைக்கி இந்த இடம் இது தண்டர் ஸ்டார்ம் தான். இந்த இடம்லாம் எரிக்கல் தான். ஏங்க, ஒருத்தவங்க கூட உயிரோடு இல்லைங்க இந்த இடத்துல. இப்போ இந்த எர்த்து தர மட்டுமே இப்போ அழிஞ்சிருச்சு. இதுங்க திரும்ப போட்டு பார்ப்போம். ஒருவேளை நான் தப்பாக போட்டிருக்கேன். ஓ மை காட், அந்த எனர்ஜி அப்படியே பின்னாடி பொழந்திருக்குங்க. எவ்வளோ பவர்ஃபுல் ஏசிக்கிட்டே இருக்கு. ஐ திங்க் இப்போ ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரியே இது தெரியல. 2 மில்லியன் அப்போ 0% மக்கள் தான் காமிச்சிச்சு. வளருது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பிளாக் ஹோல் தான் பார்க்க போகிறோம். இது வாங்க ஜூம் பண்ணி பார்ப்போம். என்னமோ பொண்ணு எல்லாத்தையும் உதிஞ்சு போட்டுடுச்சுங்க. பார்த்தீங்களா? இதுவே 597 மில்லியன்ஸு. எப்படி? இதுலேயே ஒன்று பெரிய சைஸ் இருக்கு, அதை பார்த்துருவோம். பெரிய சைஸ்ல ஐயோ, இது என்னமோ சூறாவளி மாதிரி நம்ம எத்தையே இழுக்குது. அவ்வளோதான் மறைஞ்சிருச்சு. 1 ட்ரில்லியன் செத்துட்டாங்க. ஷேப்பு 87% தான் இருக்கு அந்த எத்துல. பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ நம்ம தண்டர் ஸ்டார்ம் தான் இதுன்னு நினைக்கிறேன்.
இது நான் நினச்ச மாதிரி சாதாரண டெண்டர்ஸ்டாம் இல்லைங்க. பாதி எத்தையே கவர் பண்ணிடுச்சுங்க. காட், அதை நீங்கள் எல்லாரும் ஜூம் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அது ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி அடிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்துங்களேன். நான் இன்னும் இந்த எலக்ட்ரிசிட்டி அடிக்குதுங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி ரொம்ப பவர்ஃபுல்னு நினைக்கிறேன். பின்னாடி ஏதாச்சும் இருக்கா பாருங்க. நம்ம எத்த சின்ன சின்ன ஸ்பார்க்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. இதை மட்டும் சேட்டிலைட் கிட்டக்க எடுத்து கவர் எடுத்தா என்ன ஆகும்? இன்னும் கூட்டு உழைக்க போயிடுச்சு. இன்னும் கோர்ஸ் உழைக்கும். உங்களுக்கு என்ன கோர்ஸ்னால் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எர்த்தில் நிறையா கோர்ஸ் இருக்கும். அது வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வேணும்னு ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தருவேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, ரேண்டம் கிஃப்ட் இதில் என்ன வேணால் வரும்னு நினைக்கிறேன். இதை எதை வச்சு திறக்கிறது? இந்த லேசரை வச்சு திறப்போம். ஏங்க ரொம்ப நாய் மாதிரி இருக்குங்க. நாயே தான். அது என்னத்தையும் கடிச்சு வச்சிருச்சா? இவங்க திரும்ப ஒரு ரேண்டம் கிஃப்டை போடும். இதுலேருந்து என்ன வரும்ன்ட்டு ஐ திங்க் இதுலேருந்து என்ன வேணால் வரும்னு நினைக்கிறேன். இதில் இது என்னமோ ஒரு டைனோசர் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஏத்த ஓட்ட பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஒரு வேளை சாப்பிட்டுடுமா நம்ம ஏத்தையே? ஓகே, நம்ம திரும்ப கிளியர் பண்ணிடலாம் நம்ம ஏத்த. ஓகே, நம்ம இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷன் போவோம். இது ஒன்று அடித்தாலே 4 போகுதுங்க. இன்னும் எல்லாமே அடிச்சிருச்சு. 20 மில்லியன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னமோ ஒரு கோரண்ட் என்னமோ ஒன்று போட்டிருக்காங்க. இது நம்ம லேசரை வச்சு அடிச்ச வேண்டியதான். இது சாதாரண பால் இல்லைங்க, பயங்கரமான பால் போல. 235 மில்லியன்ஸ் இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ மிஷன் செக்ஷனா? சரி, சேட்டிலைட்டுன்னு நினைக்கிறேங்க. இது எத்துக்கிட்ட போய் கிராஷ் ஆக போகுதோ? சரி, சேட்டிலைட் சுடுமாவா? ஐ திங்க் சேட்டிலைட் இல்லைன்னு நினைக்கிறேன். சேட்டிலைட் மாதிரி டிசைன் பண்ணி வேறு இடத்தையும் உருவாக்கி நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. போருங்க எப்படி சுட்டுட்டு இருக்கு நம்ம எர்த்துன்ட்டு. இதுவாக ஸ்டாப் பண்ணுமா இல்லை நம்ம தான் ஸ்டாப் பண்ணி வைக்கணுமான்னு தெரில. இதுங்க அது கீழே ஸ்டாப் பண்ணி எஸ்கேப் ஆகுதுங்க. எங்க வர போகுங்க. ஓகே, அது போகட்டும். இப்போ எவ்வளோ மில்லியன்ஸ்? 151 மில்லியன்ஸு. பாடி அதிலே வேற டைப் இல்லையா? சரி, இந்த ரிமோட் பாம்புட்டு இடமா ஒன்று இருக்கு. 4 மில்லியன்ஸ். அது அடிச்சல்லையே செஞ்சுட்டாங்க. இதை எடுக்கிறதுல எவ்வளோ பேசுகிறாங்க. இன்னொரு இன்ஃபினிட்டியா ஏறிக்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி இந்த பூமியை அழிச்சிடுவா? இல்லைங்க, 678 மில்லியன்ஸ் செத்துட்டாங்க. பலி வாகு பலி. இது என்னமோ ஒரு ஆஸ்ட்ராய்டு மாதிரி என்னமோ ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க கிட்ட போடி. இதுவே 209. என்னங்க ஸ்லோவா அதுக்குள்ளே திரும்ப போகுது. இது ஒரு பயங்கரமான பாம்புன்னு நினைக்கிறேங்க. ஓகே, எவ்வளோ பெரிய பாம்பு. இதில் 864 மில்லியன் பீப்புள்ஸ். ஐ திங்க் இதுவும் அதே மாதிரி தான் பிளாஸ்ட் ஆகி எந்த மாதிரியான டைம் இது. அது அவுட் விட்டுச்சு. நீங்கள் பார்த்து நான் திரும்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. அது தெரியுற மாதிரி நான் இந்த வாட்டி காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ அவுத்து விட்டுரும். பார்த்தீங்களா, அவுத்து விட்டுடுச்சு. அதுதான் வெடிக்குது. இது அதில் போய் விழுவோம். இதுவே 865 மில்லியன்ஸ். பலி. நெக்ஸ்ட்டு இது என்னமோ ஒன்று காமிச்சிருக்காங்க.
ட்ரில்லிங் மிஷினில் நம்மளுக்கு 2 ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது என்ன பண்ணும்? ஒரு வேலை இது நம்ம ட்ரில்லராக யூஸ் பண்ணிக்கலாமா நம்ம வீட்டில்? சாதாரண ட்ரில்லிங் மிஷின் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த எதிர்மலை குழம்பெல்லாம் இது மேலே போட்டு ரெட்டாயும் போயிட்டே இருக்குங்க. இது ஒரு பயங்கரமான ட்ரில்லிங் மிஷினு. இதை நம்ம மட்டும் வீட்டில் யூஸ் பண்ணால் அவ்வளோதான், பக்கத்து வீடு கூட இருக்காது. அந்த மாதிரி ட்ரில் போட்டுட்டு போயிடும் போலையே. வந்துருச்சுங்க, பார்த்துங்களா? அது ஃபுல்லாக ரெட் கலரில் எரிமலையெல்லாம் தாண்டி வந்ததுக்குல்ல, அதனால அப்படி இருக்கு. எஸ், ஓட்டே போட்டுருச்சுங்க. அங்கே தெரியுது அந்த சைடு. இது எவ்வளோ? 35 மில்லியன்ஸ். நம்ம திரும்ப ரெடி பண்ணிட வேண்டியதான். கிறிஸ்மஸ் ட்ரீயை போய் டெக்கரேஷன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஹாப்பி. ஐயோ ஐயோ 2 அனுப்பிட்டு கடவுளே. திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இது ஓட்டு போட போதும். எப்படி ஓட்டு போடுதுன்னு நம்மளும் பார்த்துருவோம். இது புதுசாகவே ஓட்டு போடுது. ஓகே, அது கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட தான் எங்கேயாச்சும் ஓட்ட போட்டு வரும். கடவுளே, இத்தியா ஓட்டு கொடுத்து கிழிச்சிடக்கூடாது ப்ளீஸ் கடவுளே. எங்கே வர மாதிரியே தெரில. இங்கே போச்சுன்னா இங்கே தானே வரணும். வந்துச்சா இல்லையா? ஒரு வேளை அது ஃபுல்லாக சுரண்டிட்டு இருக்கோ, இல்லை போயிடுச்சா? பாப்பா, அது எப்பயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த சைடு இப்போ போயிட்டு இருக்க பாருங்க அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீ என்ன பண்ணி வச்சிருக்கேன் எங்கள் எடுத்த? ஓகே, 65 மில்லியன்ஸ் பீப்புள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மள்ட்ட கைடர் மிசைல்ட்டு என்னமோ இருக்குது. நம்ம இங்கே அதை விட்டு பார்ப்போம். இதை ரொம்ப தான் ஆப்ரேட் பண்ணுவோம். சன்னிக்கிட்டலாம் கூட்டிகிட்டு போகலாமா? வேணாம், அது ரொம்ப தூரமாக இருக்குது. ஸ்பீடு இருக்கா? ஸ்பீடை வச்சு போக வேண்டியதான். இதுங்க எவ்வளோ டேமேஜ்னு பார்ப்போம். 99% ஆஃப் எர்த் இருக்கு. எதுக்கு? 658 மில்லியன்ஸ் பலியா. இப்போ நம்ம இந்த லேசருக்கு போகலாம். இல்லை 2 இருக்குது. ஃபஸ்ட்டு 44 மில்லியன். நெக்ஸ்ட் இருக்கிறது 69 மில்லியன்ஸா? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சா ரெண்டுமே வேறு மாதிரி இருக்குங்க. இதை போட்டு பார்ப்போம். அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே கலைக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே களைச்சி விட்டுடுச்சு கண்ணா பின்னாட்டி. இந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி ரெயின் வந்திருக்கணும், அதுக்கு பதிலாக லாவா கிளம்பு தான் வந்திருக்கு. 331 மில்லியன்ஸு பாடி. நம்மள்கிட்ட ஃபஸ்ட்டு என்னமோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னமோ மிசைல் மாதிரி பிக்சர் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி என்னமோ ஒரு இந்த லேசர்ஸ் மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம ஏலியன்ஸ் அழைக்க பார்ப்போம். உங்களுக்கு வேணும்னா பாட்டில் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போட்டுருவேன், நான் ஏமாற்ற மாட்டேன். ஓகே, 331 மில்லியன்ஸு. இது 3 அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது அதிகமாக ஓட்ட போட்டுருன்னு நினைக்கிறேன். 368 மில்லியன்ஸ். ஓகே, இது என்ன பீமு? ஓட்டையை கிழிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஓகே, இது என்ன மிசைலாக இருக்கும்? இது என்ன பண்ணுது நம்ம கிட்ட? ஓட்டை போட்டுருக்கு. இந்த மாதிரி நான் என்னமோ பந்து மாதிரி ஒரு கேம் இருக்கும், அதில் நான் பார்த்துருக்கேன். இது இப்போ என்ன பண்ண போகுது? 645 மில்லியன்ஸுங்க. இது என்னவா இருக்கும்? இங்கே பாருங்க, இதை வச்சு நம்ம லாவாவெல்லாம் எடுக்கலாம் போல. லாவாவை எடுத்தாச்சு. ஓகே, 818 மில்லியன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ யூஎஃப்ஓவில் 3 டைப் இருக்குது. எல்லாத்தையுமே போட்டு பார்ப்போம். இந்த யூஎஃப்ஓ கிராஷ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லையே, அது ஸ்டேபிளாக நின்றுடுச்சு.
போடி அந்த க்ரீன் கலரு பயங்கரமாக இருந்துச்சு. 248 மில்லியன்ஸ் பீப்புள்ஸு அட்டாக் மதர்ஷிப்பு யூஎஃப்ஓ மதர்ஷிப்பு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துருவோம். ஓகே, நான் கொஞ்சோண்டு இதையும் இந்த பீம் வச்சு அடிச்சுட்டே இருக்க போகிறேன். இந்த பீம் வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். அட்டாக் பண்ணாமல் இருக்கான்ட்டு. அட்டாக் பண்ணிடுச்சுங்க நம்ம இடத்த. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைய போகுது. மறைஞ்சிடுச்சு. நம்ம விட்டுற வேண்டியதான் அடிக்கிறது. ஓகே, நம்ம ஏலியன்ஷிப்பில் ஒரு ஓட்டையை போட்டு வச்சுடுச்சுங்க. ஓகே, நம்ம இப்போ அட்டாக் பண்ணுறதுல வேறு ஒரு இதோட பெருசாக இருக்குங்க. இந்த யூஎஃப்ஓவையும் நம்ம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ தான் அது சீக்கிரம் வேலையை முடிக்கும். எப்படி நெருப்பு படிக்குதோ இந்த இந்த யூஎஃப்ஓவில் எந்த மெட்டலில் செஞ்சுருப்பாங்க. இந்த ஏலியன்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா அதை நான் பிடிச்சி வச்சு எதில் நான் இதை செஞ்சுருக்கேன்னு கேட்டாவாச்சும் நான் அதில் ஏதாச்சும் ஒரு கார் மாதிரி ஏதாச்சும் செஞ்சு அதை நான் ஜாலியாக வச்சுப்பேன். என்னமோ அங்கே வெடிச்ச மாதிரி இல்லை, ப்ளூ கலரில் வெடிச்சுக்கிட்டே இருக்குங்க. என்னமோ அது யூஎஃப்ஓ அங்கே ஒன்று பார்க்குற மாதிரி இல்லை. என்ன இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கு? ஐ திங்க் நிறைய யூஎஃப்ஓ மாதிரி ஏதாச்சும் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஓடு ஓடு. எல்லாமே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே போயிடுச்சு. இப்போ 1,373 மில்லியன்ஸுங்க. என்னமோ இது என்னது? ஐயோ, இது என்னவா இருக்கும்? என்னங்க ஒருவேளை நம்ம பூமிக்கு பெல்ட்டை போட்டு விட போதா? ஐ திங்க் இது பெல்ட்டை போட்டு விட்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லாவை இப்போ தெரிச்சுக்கிட்டு இருக்கு. ஐ திங்க் இது இன்னும் இன்னொரு காட்டுக்கெலாம் போகலை. இன்னொரு காட்டுக்கு போச்சுன்னா அவ்வளோதான். பயங்கரமாக இருக்கு. பயங்கரமாக இது பெல்ட்டை போட்டுக்கிட்டே இருக்குது. ஐ திங்க் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எங்கே பார்ப்போம். இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஏன்னா எத்தனை சைஸுக்கு போடி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இந்தியா எங்கே இருங்க? நம்ம இந்தியாவை பார்ப்போம். நம்ம இந்தியா இப்போ நைட்டில் தானே இருந்துச்சு. எங்கே காணும் நம்ம இந்தியாவை? இங்கே இருக்கு, பத்திரமா இருக்கு தம்பி. இந்தியா இன்னும் அது பெல்ட்டை போட்டு விடுச்சு. அது ஆசை இன்னும் முடியலையா? அப்போ எனக்கு வேறு வழியே இல்லை தம்பி. சாரி, நான் உருவாக்கின கடவுளே உன்னை நான் அழிக்க போகிறேன். அதுதான் அழிச்சாச்சு. ஓகே, எவ்வளோத்த உருவாக்கியிருக்கு? 46 மில்லியன்ஸு, கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு போயிருக்கும். ஓகே, நம்ம உருவாக்கியாச்சு. ஃபைட்டர்ஸ் என்ன இருக்குது? இது ஃபைட்டர் ஷிப் மாதிரி என்னமோ இருக்குங்க. 46 மில்லியன்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளூ கலர்ஸ் ஃபைட்டர் ஷிப்ஸை தான் பார்க்க போகிறோம். $175 மில்லியன்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கலர், இது க்ரீன் கலர். இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, எங்கேயோ போயிடுமோ. 66 மில்லியன்ஸு. நெக்ஸ்ட்டு பேட்டில் வார்ஷிப்புன்ட்டு என்னமோ இருக்குங்க. இது என்ன பண்ண போதோ நம்ம இடத்த? ஒரு வேளை கிராஷ் ஆகிடுமா? கிராஷில் எதுவுமே ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா யூட்டன் அடிக்குது அப்படின்னா என்ன பண்ண போகுது? என்னமோ பண்ணுது.
எல்லாத்தையும் அதுக்கிட்ட இருக்கிற மிசைல்ஸ் அனுப்புது. மிசைல் அனுப்பி அதுக்கிட்ட காலி ஆகாதோ ஒரு வேளை மிஷின். முடிச்சிடுச்சு. ஓய் ஃபுல் ஸ்பீடில் எஸ்கேப் ஆயிடுச்சு. 100 மில்லியன்ஸ். ஓகே இதுலேயே பெரிய சைஸோ இது. ஆமாங்க இதுவும் திரும்பிடுச்சு. நம்ம என்ன தான் இது பண்ணிடுச்சுன்னு பார்ப்போம். இது லேசரே விடுதுங்க. அதுக்கு 2 லேசர். பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இது பயங்கரமாக அடிக்குது. இப்போ இது என்ன ஆகும்? அதுவும் அதே மாதிரி போயிடுச்சு. 131 மில்லியன்ஸ். ஓகே பிளானட் கில்லரா? இது என்னது? இது என்ன அப்படி பண்ணிடுதுன்னு பார்ப்போம். பிளானட் கில்லரா? ஏன் இதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிளானட் கில்லர்ன்ட்டு. லேசர் அனுப்புது எத்துக்குள்ள. பயங்கரமா அனுப்பியிருக்குங்க. நம்ம எத்தனை காணுவோம் எல்லாமே. இதுக்கு நிறைய பிளானட் கில்லர்ஸை கொடுத்து பார்ப்போம். எல்லா பிளானட் கில்லர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். $0 மில்லியன்ஸ் எல்லாரும் செத்துட்டாங்க. அவள் தான் எல்லாரும் சேர்த்து இந்த அழிக்க நம்மளுக்கு போனஸ் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் அழிச்சுக்கிட்டே இருப்போமா இதை வச்சு. நீங்களா ரொம்ப இருப்பீங்க, அதனால நான் அதை விரும்பலை. இது என்ன ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு? என்னத்தையா உதியுது? இது எக்ஸ்ட்ரா டீட்டெயிலுங்க. இப்படியே விட்டா நம்ம இந்தியா தரமட்டமாக விடுது. இந்த பூமியே உதியாம உருவாட்டும் விடிச்சிடுச்சு. பார்த்தீங்களா பெருகிக்கிட்டே இருக்கு. இது உதிய அதுக்கு பலம் கிடைச்சி பெருகிக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா? ஐ திங்க் இது நிறையா பண்ணிடும். இந்த பூமியை அழிச்சிடும். அதனால நம்ம இருக்காது இதுங்க. ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்து போகிறோம். நெக்ஸ்ட் பாட்டில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.